மோடி அரசுக்கும் யோகி அரசுக்கும் மிகப்பெரிய தலைவலி வந்து சேர்ந்திருக்கிறது. ராமரினுடைய பெயரை சொல்லி பல கோடிக்கணக்கான ரூபாய்களை ஆட்டையை போட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அது குறித்து பாஜக அரசு, அது மத்தியில் ஆளக்கூடிய சர்க்காரும் சரி, மாநிலத்தில் இருக்கக்கூடிய டபுள் என்ஜின் சர்க்காரும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லையா என உத்தரப்பிரதேசமே இப்போது ரணகலமாக மாறி இருக்கிறது. என்ன நடந்தது? எஸ்ஐடி போட்டு விசாரிக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பணத்தை யார் திருடினா? ஏன் வாயை திறக்க மாட்டுகிறார்கள் யோகி ஆதித்யநாத்தும் மோடியும் என்கிற கேள்விகளை எதிர்த்தரப்பினர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். பாஜகவுக்கு அடுத்த வருகிற பிப்ரவரி மாதம் தேர்தல் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உத்தரப்பிரதேசத்தில் இப்படியான விஷயம், குறிப்பாக ராமர் கோவிலிலேயே அந்த கோயில் கட்ட பணத்தில் கையாடல் என்பது எவ்வளவு பெரிய எதிர் விளைவுகளை ஏற்படுத்த வாய்ப்பிருக்கிறது. விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. நேஷனல் மீடியாவில் ரிப்போர்ட் ஆகிருக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம். ப்ரோப் இன்டு ராம் டெம்பிள் மிஸ்ஸிங் ஃபண்ட்ஸ் இன்டென்சிஃபைஸ் க்ரோர்ஸ் சைஃபண்ட் ஆஃப் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறோம். அதாவது ஒரு சிறப்பு புலனாய்வு குழு, விசாரணை குழு போடப்பட்டு ராமர் கோவில் கட்டிய விவகாரத்தில் பணத்தை திருடியது யார், பெருமளவுக்கான பணத்தை கையாடல் செய்து முறைகேடல் செய்து ஆட்டைய போட்டது யார் என்பதை கண்டுபிடிப்பதற்கான அந்த விசாரணை முடுக்கி விடப்பட்டிருக்கிறது. பல கோடிகள் அப்படிங்கிறது சைஃப் அண்ட் ஆஃப் எங்கிட்ட இருந்து எப்படி எடுத்தாங்கன்னே தெரியல அப்படிங்கிறாங்க. நீங்கள் காவல்துறை அங்கே இறங்கி ரைடெல்லாம் விட்டால் 2 கோடி ரூபாய் பணம், கார், ஐஃபோன், இப்படியான விஷயங்கள் எல்லாம் சம்மந்தப்பட்ட இடத்துல அந்த ட்ரஸ்ட்டில் இருந்தவங்களை நோக்கி போய் என்னதில் இது பண்ணியிருக்காங்க. 5 சஸ்பெக்ட், அதாவது சந்தேகத்துக்குரிய நபர்கள் அப்படின்னு 5 பேரை பண்ணி எல்லாரோடவும் கவுண்டிங் ஆஃபரிங்ஸு, அங்கே எண்ணிக்கை வந்த உண்டியலில் இது பண்ணது, அந்த பணத்தில் இது பண்ணது அவங்கள பிடிச்சிருக்காங்க. டெம்பிளோட ட்ரஸ்ட் செக்ரட்டரிக்கு டிஸ்மிசல் கால்ஸ், அவரை உடனடியாக பதவியை விட்டு தூக்கணும், காலி பண்ணணும் அப்படிங்கிற விமர்சனங்களை வைக்கிறார்கள். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்ன பண்ணுறாங்க, அடுத்தடுத்து இதை இஷ்யூ ஆக்குறாங்க. சீர்ஸ் டிமாண்ட், அங்கே இருக்கக்கூடிய அந்த புரோகிதர்கள் அவங்க இம்பார்ஷியல் ப்ரோப் வேணும், பணத்தை நிதியை கையாடல் பண்ணுறது எப்படி சரியானதாக இருக்கும் அப்படின்னு கொந்தளிக்கக்கூடியதெல்லாம் நடக்கிறோம். கேஷு, காரு, ஐஃபோனு, 2 கோடி ரூபாய்க்கு காரு இப்போ எல்லாம் வாங்குறதுக்கு திட்டங்கள்லாம் போட்டிருக்காங்க, பணத்தை எடுத்திருக்காங்க பாருங்க. இப்போ என்னன்னா, இந்த ராம் டெம்பிள் மிஸ்ஸிங் ஃபண்டு கேஸ் இது திரும்ப திரும்ப ஒவ்வொரு நாளும் பெரிய அளவுக்கு அங்கே உத்தரப்பிரதேசத்தை அதிர வைக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்து கொண்டே வருகிறது. குறிப்பாக நம்ம இப்போ சமீபத்தில் திருப்பதியில் பார்த்தோம், இந்த கோவிலில் பணத்தை எண்ண வேண்டிய இடத்தில் இருந்தவர், அதை எண்ணக்கூடிய அந்த ஊழியர் அந்த பணத்தை எடுத்து கத்தையாக எடுத்து உள்ளே வச்சு கொண்டு போனது என்பதை ஒரு சிசிடிவியாக வெளியாச்சு. உடனே அது மிக கடுமையாக அரசியல் ரீதியிலாக எதிர்வினைகள் வந்தது, விமர்சித்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன அப்படின்னா, இங்கே அதே மாதிரி அதே ஃபார்மேட்டில் பணத்தை எண்ணக்கூடிய வேலையில் இருந்தவர்கள் அவங்க வந்த ஃபண்டிலிருந்து எடுத்திருக்காங்கிற விமர்சனம் வந்து தான் எஸ்ஐடி அயோத்தியாவுக்கு போய் சேர்ந்திருக்கிறார்கள். இந்த எம்பெசல்மெண்ட் ஆஃப் ஆஃபரிங்ஸ், கொடுக்கப்பட்ட காணிக்கையில் கை வைத்தது, இதுவரை 2 கோடி ரூபாய் மீட்கப்பட்டிருக்கு. 2 கோடி ரூபாய் பணமாக கையும் களவுமா, ஒரு காரு, 3 ஐஃபோனு, 5 பேரின் மீது சந்தேகம். சமாஜ்வாதியினுடைய லீடர் பவன் பாண்டே என்ன சொல்கிறாரு, 5 கோடியிலேருந்து 7.5 கோடி வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்து தின்றுக்க வாய்ப்பு இருக்குது, கொண்டு போயிருக்கலான்னு அவர் ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. 5 பேருமே இந்த கேஸோட கனெக்ஷன் இருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. ராம் சங்கர் யாதவ் அலேஸ் தின்னு யாதவ், லவ் குஷ் மிஸ்ரா, அனுகல்ப் மிஸ்ரா அண்டு 2 others. அது என்ன அண்டு 2 others, அவங்க பெரிய கூட போட்டிருந்துருக்கலாம். சரி, ஓகே, அவங்க தான் இதை எண்ணக்கூடிய இடத்துல இருந்து கை வச்சாங்க அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ் டீம் இதுக்கு முன்னாடி ரைடு பண்ணி லவ்குஷ் மிஸ்ராவோட வீட்டுக்கு போய் மீனாப்பூர் தக்குரான் ஃபகுலி வில்லேஜ் அப்படிங்கிற இடத்துக்கு போய் 12 லட்சம் ரூபாய் அவருடைய வீட்டிலேருந்து கைப்பற்றுறாங்க. அதே நேரத்தில் ஒரு எம்ப்ளாயி, பேர் சொல்ல குறிப்பிடாதவர், ஆரம்பத்தில் எம்பெசல்மெண்ட்டை வெளியில் கொண்டு வந்தது அவர் தான். உள்ளுக்குள்ளே இருந்தே ஒரு விசில் ப்ளோவர் மாதிரி இதை என்ன போன ஒருத்தர் பார்த்துட்டு அவர் தான் பொதுவெளியில் போட்டு உடைக்கிறாரு. இது வெளியில் வந்த பிறகு தான் சமாஜ்வாதியினுடைய தலைவர்களில் ஒருவரான பவன் பாண்டே இதை கையில் எடுத்துகிட்டு அகிலேஷ் யாதவ் இமீடியட்டாக நீதிமன்றம் இதில் தலையிட வேண்டும்னு ஒரு போர்டு போட்டார். இங்கே கடவுளுக்கு கொடுக்குற பணம், பக்தர்கள் கொடுத்த பணம், பக்தர்களுடைய பெயரால் பாஜக கிளைம் பண்ணுது இல்லையா, இதை கட்டினது தான் எங்களுடைய சாதனைகளில் ஒன்று, 500 ஆண்டுகளாக இருந்த கனவை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம், இப்படிலாம் பேசுகிறீங்களே, அந்த நீங்கள் நிறைவேற்றின கனவில் நம்பி நல்லது நடக்கும்னு கொண்டு வந்து கடவுளுக்கு கொடுத்ததில் கையை வச்சாங்களே,
கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறத அகிலேஷ் யாதவ் இஷ்யூவாக எடுக்கிறாரு. ராம் டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் கமிட்டி பிரசிடென்ட் நிருபேந்திர மிஸ்ரா என்ன சொல்கிறாரு, எஸ்ஐடி சம்மந்தப்பட்டவங்களை பிடிச்சி அவங்களோட என்னென்ன நடவடிக்கைகள் இருக்குமோ அதை கரெக்டாக எடுப்பாங்க, அதில் எந்த சிக்கலும் இல்லை, அதில் யாரும் தலையிட மாட்டோம், உள்ளபடியே யார் செஞ்சிருந்தாலும் கொண்டு போகணுங்கிறாங்க. எஸ்ஐடி மெம்பர் ட்ரஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் டாக்குமெண்ட்ஸையும் பார்த்துருக்குறாங்க. அதே நேரத்தில் ட்ரஸ்ட் செக்ரட்டரி சம்பத் ராயையும் மீட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்பாக சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத்தையும் எஸ்ஐடி டீம் சந்திச்சிருக்கிறாங்க. ஆப் லீடர் ராஜ்யசபா எம்பி சஞ்சய் சிங் என்ன சொல்கிறாரு, பர்ச்சேசிங் நசூல் லேண்ட் ஒர்த்து 3 crore ஆஃப் ஃபார் 24 crores. இதில் கடந்த காலத்தில் ட்ரஸ்ட்லேயே பிரச்சனை இருந்தது. இவங்க இந்த இடம் வாங்கி கூடுதலாக ட்ரஸ்ட்டுக்கான இடங்களை வாங்கி போடுறோன்னு போட்டதில் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை 24 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியதாக ரெடி பண்ணிவிட்டு அந்த பணத்தெல்லாம் ஆட்டையை போட்டிருக்காங்கன்னு ஏற்கனவே ஒரு பெரும் குற்றச்சாட்டை இவங்க தரப்பில் வச்சுருந்தாங்க. யார், உங்களுக்கு ஆம் ஆத்மி தரப்பில் இந்த ட்ரஸ்டின் மீதே பலவிதமான முறைகேடு புகார்கள் வந்து கொண்டு இருந்தது. அந்த வகையில் இதுவும் சேர்ந்துருக்கு. காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க, அயோத்தியாவில் பலகைகள் எப்படி இந்தியா கூட்டணி கூட்டம் நடக்கும்போது திமுக கொண்டு போய் ராகுல் காந்தி அவர்களை விமர்சித்த பல்வேறு புகைப்படங்கள் அந்த மற்ற தலைவர்கள் விமர்சித்ததெல்லாம் பேனராக ஹிந்தியில் ஸ்டேட்மெண்ட்டை போட்டு டெல்லியில் அங்கே இங்கேன்னு வச்சாங்க பாருங்க. அந்த மாதிரி காங்கிரஸ் அயோத்தியா முழுக்க இதை என்ன வச்சுருக்காங்கன்னா தட்டி பலகைகள் இதெல்லாம் வச்சுட்டு அதில் பாருங்கள், பகவான் ராமர் சொத்தை திருடினவங்கெல்லாம் நரகத்துக்கு போவாங்க, நரகத்தில் போய் அவங்கெல்லாம் பெரும் அளவுக்கான துன்பங்களை அனுபவிப்பார்கள், சஃபர் இன் ஹெல் அப்படிங்கிற அளவுக்கு சாபம் கொடுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு தட்டி பதாகைகளை காங்கிரஸ் தரப்பில் வச்சு ஃபயர் விட்டுருக்குறாங்க. ஃபயர் பிராண்ட் சேஃப்ரான் லீடர் ஃபார்மர் பிஜேபி எம்பி வினய் கட்டியடார் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த சம்பத் ராயவே நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக இந்த ட்ரஸ்ட்டு செக்ரட்டரியாக அவரையே டிஸ்மிஸ் பண்ணணும், எனக்கு அவர் மேலே சந்தேகம் இருக்குங்க, இந்த சுண்ணாப்பான அதில் வரும்ல, எனக்கு ஓமையில தான் சந்தேகம் அப்படின்ற மாதிரி அவங்கள. ஏன்னா இந்த ஏற்கனவே இந்த நிலம் வாங்கின இஷ்யூ எல்லாம் ரைஸ் ஆகும்போதே ட்ரஸ்டின் மீது அந்த விமர்சனத்தை வைத்தார்கள். ட்ரஸ்டினுடைய மெம்பர்ஸ், ட்ரஸ்டி இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இதெல்லாம் சந்தேகமாக இருக்குன்னா அவங்க தரப்புக்குள்ளேயே குற்றச்சாட்டுகளை எழுப்புனாங்க. இப்போ அப்படியாகத்தான் ஃபார்மர் பிஜேபி எம்பி வினய் கட்டியார் அவர் என்ன சொல்கிறாரு, சம்பாய் ராயை டிஸ்மிஸ் பண்ணணும். இதற்கு முன்பாக பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் பூஷன் அவர் என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையை நான் வெளியில் சொல்லாமல் இருக்கேன், சொன்னால் பெரிய அளவுக்கு எனக்கு ஏதாவது எதிர்விளைவுகள் வந்துருமோ அப்படிங்கிறதுனால அப்படின்னு அவரும் சொல்லாமல் இருந்திருக்காப்புல. இவங்கெல்லாம் வந்து இதை பற்றி அச்சத்தை பயத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. பல்வேறு அங்கே இருக்கக்கூடிய அந்த சாமியார்கள், மடாதிபதிகள், அதுபோக புரோகிதர்கள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு உண்மை வெளியில் வந்திருக்க வேண்டும், அந்த உண்மையை கொண்டு வருவதற்கு எல்லா வகையான முயற்சியும் இந்த அரசு எடுக்க வேண்டும், நாங்கள் துணை நிற்கிறோம், திருடப்பட்ட பகவான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு சொந்தமான அந்த பணத்தை மீட்டு வருவதற்கு எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டும்னு அவங்க ஒரு பக்கம் அது அவங்க அதாவது மத தலைவர்களும் அங்கிட்டு வராங்க, அரசியல் தலைவர்கள் இங்கிட்டு கூடி வராங்க, பக்தர்கள் ஒரு பக்கம் வராங்க, போலீஸ் ஒரு பக்கம் வருது. இவ்வளவு பேர் ரவுண்டு கட்டினா அங்கே இருக்கக்கூடிய அரசு தெளிவாக உடச்சி பேசின வேலை முடிஞ்சிடும் இல்லை. ஆனால் இந்த வயரில் இருக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம். சைலண்ட் ஆன் டொனேஷன் அலிகேஷன்ஸ், யோகி கண்டினியூ டு பொலிட்டிசைஸ் ராம் டெம்பிள் அஸ் டபுள் என்ஜின் கவர்மெண்ட்ஸ் அச்சீவ்மெண்ட். இந்த திருடப்பட்ட விவகாரங்கள் குறித்து வெளிப்படையான ஒரு விஷயத்தை பேசாமல் இருக்கிறார் யோகி ஆதித்யநாத். ஆனால் ராமர் கோவிலுங்கிறது எங்களுடைய வெற்றி, டபுள் என்ஜின், மோடிஜியும் இங்கிட்டு நான் யோகியுமாக இருந்து எங்களுடைய வெற்றியாக நாங்கள் அதை பார்க்கிறோம்னு அவங்க பேசுகிறாங்க. அதாவது நரேந்திர மோடியும் இதுவும் கோயில் கட்டியதற்கு காரணம் அவங்க மிகப்பெரிய அளவுக்கு நீதிமன்றம் உத்தரவு கொடுத்து உச்சநீதிமன்றம் அதுக்கு பிறகு கட்டினா இருந்தாலும் கூட அவரை குறித்து அமைதியாக ஏன் இருக்கிறார், நீங்கள் உங்களுடைய சாதனையின்படி கட்டப்பட்ட கோவிலில் களவாண்டு இருக்கிறார்கள் என்னும் போதுங்கிறது தான் கேள்வியாக வருகிறது. பொலிட்டிக்கல் கேபிட்டலாக அயோத்தியா தான் பார்க்கப்படுது. நம்ம லக்னோ தான் கேபிட்டலாக இருந்தாலும் பொலிட்டிக்கல் கேபிட்டலாக அவங்க அயோத்தியாவை தான் வைக்கிறாங்க. பிப்ரவரி மாதம் எலெக்ஷன் வருது, அதற்குள்ளே இதில் நீங்கள் ஒரு முடிவு எடுக்க வேண்டாமா என்கிற கேள்வியும் எழுப்புறாங்க. பெருமளவுக்கு பாஜக நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இந்து மக்கள் வாக்களிக்கணும், ஏன்னா 500 ஆண்டு கால கனவாக நம்முடைய ராமர் கோயிலை நாங்கள் தான் கட்டியிருக்கிறோம்னு. அப்போ ஹிந்து வாக்காளர்கள்ட்ட போகிறீங்க,
எந்த இந்து மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கணும்னு கேட்டீங்களோ அந்த மக்கள் கடவுளுக்கு கொடுத்த பணத்தில் கையை வச்சிருக்கிறாங்கன்னா முதலமைச்சர் வாயை திறப்பார். வாயை திறங்க சிஎம் சார் அப்படின்னு பேசாம ஏதாவது ஒரு தட்டியோட அகிலேஷ் யாதவ் தான் அங்கே போய் நிற்க வேண்டிய தேவை இருக்கும்னு இப்போ நம்ம பார்க்கணும். ஆதித்யநாத் என்ன சொல்றாரு, திரும்ப திரும்ப அதாவது கடைசியாக இது வந்த பிறகும் கூட இந்துக்களுடைய ஒற்றுமையின் அடையாளம் ராமர் கோவில், இப்படி எல்லாம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஜூன் 15 டிஜிட்டல் டெமோக்ரஸி டயலாக் D3 திரிவேணி அப்படிங்கிறது வரும்போது RSS பேக்கடு ரமாபாய் மால்கி பிரபோதினி அப்படிங்கிற அமைப்பின் மூலமாக செய்யப்பட்டது. அங்கே அவங்க செய்யும்போது ஆடியன்ஸ் மெம்பர்கிட்ட அயோத்தியா 10 வருஷத்தில் எப்படி வரும்னும் போது அரசு எப்படி இந்த ஸ்பிரிச்சுவல் டூரிசமாக அயோத்தியாவை நாங்கள் கொண்டு போகிறோம், நீங்கள் அதாவது ஆன்மீக சுற்றுலா அப்படின்னாலே உங்களுக்கு அயோத்தியா தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க நினைவுக்கு வரும், உலகம் முழுக்க நாங்கள் இதை கொண்டு வரோம். இதெல்லாம் தான் நம்ம அயோத்தியாவை அடுத்த 10 ஆண்டுகளில் அயோத்தியாவை ஒரு முக்கியமான இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டுவதுங்கிறது செஞ்சுட்டு இருக்கிறோம். கடந்த காலத்தில் ராமரனுடைய பக்தர்களின் மீது துப்பாக்கி குண்டுகளால் சுட்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு ராமருக்கான பக்தி குறித்து பேசி கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கும் ராமரனுடைய பக்தி குறித்து தெரிந்திருக்கிறது அப்படின்னா அவங்க இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதுஸையும் சனாதனம் பேசக்கூடியவர்கள் மற்றவர்கள் இவங்களை மதிக்கக்கூடிய இடம் வந்திருக்குன்னா அதுக்கெல்லாம் நம்ம கோவில் கட்டியது தான் காரணம் அப்படின்னு பேசுகிறாங்க. இப்போ எங்கே சிக்கல் வருதுன்னா இதெல்லாம் சரி 15, ஆனால் இதுக்கு 8 நாளைக்கு முன்னாடியே அங்கே கோவிலிலிருந்து உண்டியல் பணம், வசூல் பணம், காணிக்கை பணத்தை களவாண்டு இருக்கிறாருன்னு அகிலேஷ் யாதவ் மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறார். அவர் சொல்றாரு, சோமோட்டோ காக்னிசன்ஸ் உடனடியாக நீதிமன்றம் தானாக உள்ள வந்து இந்த வழக்கை எடுக்க வேண்டும். நேரடியாக சனாதன சொசைட்டி உலக அரங்கில் இருக்கக்கூடிய சனாதன மக்கள், சனாதனத்தை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு நிகழ்த்தப்பட்ட துரோகம், அநீதின்னு அகிலேஷ் யாதவ் அதை ஷார்பன் பண்ணுறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, எஸ்ஐடியை போடுறாங்க, இன்டர்னல் ப்ரெஷர் இல்லாமல் வந்ததன் காரணமாக கொண்டு வராங்கனாலும் நிருபேந்திர மிஸ்ரா அவர் தான் ட்ரஸ்டில் ரொம்ப முக்கியமான ஒருவர், வேகமாக போய் ஆதித்யநாத் அவர்களை சந்திக்கிறார். சந்திச்செல்லாம் சொன்னாலும் கூட ஆக்சுவல் கரப்ஷன் சார்ஜ் அவங்களுக்கும் நெருக்கமானவர் மேலே தான் கரப்ஷன் சார்ஜையும் வச்சுருக்காங்க பலரும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. ஜூன் 13 பல்வேறு விதமான டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் அசம்கார்களை லான்ச் பண்ணும்போதும் கூட ராம் டெம்பிள் ஸ்டோரியை இவர் வெவ்வேறு விதமான செய்திகளை சொல்லி நமக்கான பெருமை அப்படின்னு அவர் பேசுகிறார். அப்போ நீங்கள் இந்த சம்பவங்கள் நடந்துருச்சுங்க, எங்கே உண்டியல் பணத்தை எடுத்துட்டாங்கிறது பொது வெளியில் வந்துருச்சு, குற்றம் சாட்டியாச்சு. நீங்கள் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து போகிற ஈவெண்ட்டிலலாம் ராமரின் பெருமைகள், ராமருக்காக பாஜக செய்த போராட்டம், இந்து மக்கள் எப்படியாக 16ஆம் நூற்றாண்டிலே அங்கே போயிடுறாங்க. அவங்க ஒரு வீரர் ஒருவர் அவர் மட்டும் இருந்திருந்தார் அப்படின்னா முகலாயர்கள் படையெடுத்தே வந்திருக்க முடியாது. இங்கே நம்முடைய ராமர் கோவில் அவர் பிறந்த இடம் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? இப்படி தொடர்ந்து பேசி 500 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் எல்லோரும் அவமானப்படுத்தப்பட்டோம், இந்துக்கள் என்பதற்காக அயோத்தியா தம் என்று எப்படி இருந்தது, 500 ஆண்டுகள் போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி, மோடி அதற்கு வாராது போல் வந்த மாமணியாக பிரதமரானார், இங்கு டபுள் என்ஜின் கவர்மெண்ட் சேர்ந்தது, பகவான் ராமருக்கான மிகப்பெரிய கோவிலை நாங்கள் கட்டி எழுப்பினோம் அப்படின்னு வரிசையாக அவர் பேசிக்கிட்டு இருக்காப்புல. டபுள் என்ஜின் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பவராக இருக்குன்னா அவங்க ராம் மந்திருக்கு பார்த்தா தெரியும் அப்படின்னு வரிசையாக அவர் பேசி கொண்டிருக்கிறார். இது தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் எழுப்பக்கூடியது, கடவுளுக்கே நடந்த அநீதிக்கு இந்த அரசாங்கம் பொறுப்பேற்குமா இல்லையா? நீங்கள் வாயை திறக்கணுமா கூடாதா? இப்போ யாரும் யோகி ஆதித்யநாத் தான் எடுக்க சொன்னார், அவர் தான்லாம் எதுவும் பொலிட்டிக்கல் சார்ஜ் வைக்கலை. நடந்ததின் மீது உங்கள் அரசு என்ன நடவடிக்கை எடுத்ததுன்னு கேட்டால் எப்போது பதில் சொல்ல போகிறீர்கள் சிஎம் சார் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் முதலமைச்சரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இதை எப்படி அவங்க கொண்டு போக போகிறாங்க, என்னவா அதை பொலிட்டிசைஸ் பண்ண போகிறாங்கிறத நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து தான் பார்க்கணும். இதில் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படும்? ஏன்னா ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ட்ரஸ்ட்டுக்குள்ளே போனவங்களாம் ஆர்எஸ்எஸ் பேக்டாகவோ பிஜேபி சர்க்கிளுக்குள்ளே இருக்கிறவங்களாகவோ இல்லை ஒரு விஹெச்பி சேர்ந்தவராகவோ அந்த ஒரு சிண்டிகேட்டுக்குள்ளேயே அவங்க வர்றவங்களா இருக்கிறாங்க. நீங்கள் இதிலெல்லாம் பாகிஸ்தான் சதி அப்படின்லாம் சொல்ல முடியாது. சொன்னீங்கன்னா அது தவறாக போய்விடும். அதுக்கு எப்போ சொன்னாலுமே தவறு தான். என்ன நோக்கத்தோட உள்நோக்கத்தோட அவங்க கற்பிக்கிறாங்கிறத பொறுத்து ஏதாவது ஒன்றுனா அதில் பாகிஸ்தான் சதி, அபிஜித் தீப்கே அது அமெரிக்கா சதி, இந்த பக்கம் யாராவது வராங்கன்னா அது பாகிஸ்தானுடைய கைக்குள்ளி, இப்படியே சொல்லி ஓட்ட முடியாது. இப்போ இங்கே சிக்கியிருக்கிறவர்கள் குறித்து விரிவான விவரங்கள், அதிலிருந்து எப்படி நீங்கள் மீட்க போகிறீங்க, இது எவ்வளோ நாளாக நடக்குது, இப்போ தான் வெளியில் வருது. நீங்கள் 2024 எலெக்ஷன் முன்னாடியே கட்டிட்டீங்க. 2 ஆண்டுகளாக இது நடந்திருந்தால் அந்த சிண்டிகேட் எப்படி ஒர்க் பண்ணுச்சு, இது எல்லாத்தையும் மக்களுக்கு
உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் படியே உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த கோவில் கட்டுவதற்கு பணம் கொடுத்த அத்தனை பேருக்கும் நியாயமாக வெளிப்படைத்தன்மையாக ஒரு விசாரணையை நடத்த வேண்டும்ங்கிறது தான் அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இது எந்த அளவுக்கு போகிறது, 27 பிப்ரவரியில் சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்குமா என்பதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்.